அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். லக்னம் ராசி பதிவுகள் தொடர்ச்சியாக நம்ம இந்த பதிவுல பார்க்க போறது மேச லக்னம் தனுசு ராசியை பத்தி. லக்னம்னா என்ன, ராசினா என்னங்கிறத நம்ம விளக்கமான பதில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல பதிவிட்டு இருக்கோம். நீங்க அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப சுருக்கமா லக்னம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய செயல்கள் செயல்பாடுகள் அனைத்தையுமே லக்னத்தை அடிப்படையாக கொண்டுதான். ராசி அப்படிங்கிறது அந்த செயல்கள் செயல்பாடுகளை நீங்க எந்த மனநிலைமையில ஏத்துக்கிறீங்க, இல்ல எந்த மாதிரியான சிந்தனைகளை அதை செயல்படுத்த போறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய ராசி. அப்ப இந்த ஸ்கிரீன்ல நான் போட்டிருக்கிறது லக்னத்தை மேசத்துலயும் சந்திரனை தனுசுலையும் போட்டிருக்கேன். அப்ப இந்த மாதிரி உங்க ஜாதக கட்டத்துல இருந்தா நீங்க மேச லக்னத்துல பிறந்து தனுசு ராசியா பிறந்தவங்க. அப்ப இவங்களுடைய எண்ண ஓட்டங்களும் செயல்பாடுகளும் எப்படி இருக்குங்கிறதா இந்த பதிவு. இங்க மேசம் அப்படிங்கிறது செவ்வாயோட வீடு, தனுசுங்கிறது குருவோட வீடு. அப்ப அங்க வேகம் இருக்கும், இங்க உண்மை இருக்கும். லக்னத்துப்படி வேகம் இருக்கும், ராசிப்படி உண்மையா இருக்கிறதுக்கு தூய்மையா இருக்கிறதுக்கு அந்த எண்ண ஓட்டங்களை இங்க கொண்டுட்டு போகும். அப்போ இவங்க ஒரு வேலையை தொடங்குறதுக்கு வேகமா செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். தொடங்கின உடனே எவ்வளவு சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ண ஓட்டங்களுக்கு இவங்களுக்குள்ள இருக்கும். புதிய விஷயங்களை முயற்சி செஞ்சு ஆர்வமா கற்கிறதுக்கு, அதாவது கத்துக்கொள்றதுக்கு இவங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி புது புது விஷயங்களையும் இவங்க செயல்படுத்துவாங்க. சவாலான எந்த விஷயம் வந்தாலும் அது தைரியமா எதிர்கொண்டக்கூடிய தன்னம்பிக்கை இவங்க கிட்ட இருக்கும். வாழ்க்கையில எப்போதுமே முன்னேற வேணும் அப்படிங்கிற எண்ணத்தோடயே தான் இவங்க வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஒரே மாதிரியான வாழ்க்கையை விட மாற்றத்தை இவங்க அதிகமா விரும்புவாங்க. புதுமையா ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணுங்கிற மாதிரி விருப்பம் உடையவங்க தான் இவங்க. அதே மாதிரி மனசுல பட்டதை நேரடியா பேசக்கூடிய குணம் இவங்களுக்குள்ள இருக்கும். சில நேரம் இவங்க உண்மையை நேரடியா பேசுறதுனால மற்றவங்கள அது வருத்தப்படுற மாதிரி கூட ஏற்படலாம். நண்பர்களோட மிக சுதந்திரமா நெருக்கமாக பழகக்கூடிய தன்மை உடையவங்க தான் இவங்க. அதே மாதிரி யாரும் இவங்கள கட்டுப்படுத்தணும் இவங்க விரும்ப மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு நண்பர்களோ இல்ல குடும்பத்தினரோ இல்ல யாருமே இவங்கள கட்டுப்படுத்த விரும்ப மாட்டாங்க. இவங்களுடைய சுதந்திரத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி புதிய இடங்களுக்கு செல்றதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். அதிகமா பயணம் செய்யக்கூடியவங்க, டூர் போறதுல ரொம்ப அதிகமா ஆர்வம் அவங்களுக்குள்ள இருக்கும். அதே மாதிரி புதிய மனிதர்களை போய் சந்திக்கிறது, அவங்க கிட்ட இருக்க விஷயங்களை கத்துக்கொள்ளக்கூடிய ஆர்வம் இவங்களுக்கு நிறைய இருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா அதை முழுமையா ஆர்வத்துடன் ஈடுபடக்கூடியவங்க தான் இவங்க. ஒரு வாட்டி இவங்களுக்கு தோல்வின்னு ஏதாவது ஏற்பட்டா அதை நினைச்சு ரொம்ப நேரம் வருத்தப்படாம அடுத்து முயற்சி செஞ்சு எப்படி வெற்றி பெறணுங்கிறத எண்ணத்துல இவங்க செயல்படுவாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய பேச்சு மற்றவங்கள ஊக்கப்படுத்துற மாதிரியான பேச்சா இருக்கும். அப்படிங்கும் போது இவங்க உதாரணத்துக்கு இப்ப ஒரு பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ்ல கோச்சா இருக்கிறாங்கன்னா அது இவங்களுக்கு சிறந்த ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அது இல்லாம இவங்க டீமை ஒரு நல்ல வளர்ச்சிக்கு கொண்டு போகும். இவங்களுக்கு ஏன்னா இது பாத்தீங்கன்னா தனுசுங்கிறது பாத்தீங்கன்னா வில்லம்பு மாதிரி போட்டிருப்பாங்க அந்த சின்னம். அப்ப இவங்க எந்த ஒரு இலக்கும் வச்சுட்டாங்கன்னா அந்த இலக்கை நோக்கி பெரிய முன்னேற்றத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான தன்மையில இவங்க செயல்படுவாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பத்தி ரொம்ப அதிகமா யோசிக்காம அதெல்லாம் அப்படியே இக்னோர் பண்ணிட்டு ஒதுக்கி விட்டு பெரிய விஷயங்களை நோக்கி போகக்கூடியவங்க தான் இவங்க. அதே மாதிரி பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம வாழ்க்கையில அனுபவங்களையும் வேணும் அப்படிங்கிறது ரெண்டையும் சேர்த்து, பணம் பிளஸ் வாழ்க்கை அனுபவம் ரெண்டையும் சேர்த்து சொல்லக்கூடியவங்க தான் இவங்க. அதே மாதிரி எதிர்காலத்தை பற்றி சிந்தனையோடு இவங்களுடைய வாழ்க்கை ஓட்டம் எப்போதுமே இருக்கும். ஸோ எதிர்காலத்துக்காக சேமிக்கிறது, எதிர்காலத்துக்காக சொத்து சேர்க்கிறது, எதிர்காலத்துக்காக இவங்க தொழிலை உருவாக்குறது, இந்த மாதிரி எல்லாமே எதிர்காலம் சார்ந்து நிறைய பார்த்தீங்கன்னா திட்டமிடல் இவங்கள்ட்ட இருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயம் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவுல இவங்களை மாற்றுறது ரொம்ப கடினமா இருக்கும். அதே மாதிரி இவங்களுடைய நம்பிக்கைக்கும் கொள்கைக்கும் ரொம்ப உறுதியாக இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி மற்றவங்க செய்யற தவறுகளை மன்னிக்கும் மனப்பான்மையும் பொதுவாக கொஞ்சம் இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா அதை நேரடியா போய் எதிர்கொள்ளாம எப்படி வேற விதமா தீர்வு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான முயற்சி செய்வாங்க. ஏன்னா இப்ப இது பாத்தீங்கன்னா லக்னத்துல இருந்து 9வது வீடா தனுசு வீடு வருது. அப்ப லக்னத்துல 9ஆம் வீடுங்கிறது பயணத்தையும் குறிக்குது, அதிர்ஷ்டத்தையும் குறிக்குது. அப்ப இந்த மேச லக்னத்துல பிறந்து தனுசு ராசியை பிறக்கிறவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. இவங்க அதிகமாகவும் வெளிநாடு வெளியூர் போய் பூர்வீகத்தை விட்டு வெளிநாடு போய் அதிகமா சக்சஸ் பண்ணக்கூடிய லக்ன ராசிக்காரவங்க தான் இவங்க.
அதே மாதிரி ஆன்மீக எண்ண ஓட்டம் அதிகமா இருக்கும். ஏன்னா தனுசுங்கிறத குரு வீடுங்கிறதுனால. அதே மாதிரி மத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய திறமையும் இருக்கும். இவங்களும் கற்றுக்கொள்ளக்கூடிய திறமையும் இவங்களுக்குள்ள நிறைய இருக்கும். ஸோ இந்த லக்ன ராசியில பிறந்தவங்களால செயல்ல வேகமும், மனசுல நம்பிக்கையும், வாழ்க்கையில சுதந்திரத்தையும் எதிர்பார்ப்பாங்க. ஒரு இலக்கை நோக்கி போகக்கூடியவங்க தான் மேச லக்னத்துல பிறந்து தனுசு ராசியில பிறந்தவங்க. ஓகே நண்பர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.